ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியான நன்னாரி சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை ஒரு பவுல் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. பாருங்கள், சப்ஜா சீட்ஸ் நல்லா ஊறி உப்பி வந்திருக்கு. பாதாம் பிசின் கற்கண்டு மாதிரி இருக்கும். இது ஒரு 4 எடுத்து பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இது ஒரு 8 hours ஊறணுங்க. ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு பாதாம் பிசின் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானதுங்க. நன்னாரி சர்பத் எடுத்து வச்சுக்கோங்க. பாதாம் பிசின் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நன்னாரி சர்பத் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லெமனை கட் பண்ணி இதில் இருக்கிற கொட்டைகளை எடுத்துருங்க. இப்போ இதில் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுருங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, சர்க்கரை, லெமன் ஜூஸ், நன்னாரி இதெல்லாம் நல்லா கலங்குற மாதிரி நல்லா கலந்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா கலக்குனிங்கன்னா தாங்க சர்பத் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு மேலே ஐஸ் டியூப்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஐஸ் டியூப்ஸ் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க, நல்லா கூலாக இருக்கிறதுக்காக. அவ்வளோதாங்க. வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியான நன்னாரி சர்பத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஜில்லுன்னு நன்னாரி சர்பத்தை வெயிலுக்கு அடிக்கடி போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானதுங்க. கண்டிப்பாக இந்த குளிர்ச்சியான நன்னாரி சர்பத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்க கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.